ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டனும் ஈரலும் வச்சு நம்ம ஒரு சுக்கா செய்யலாம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த ஈரலும் மட்டன் பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி நான் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அதிகமான பொருள் மசாலா பொருளெல்லாம் தேவையில்லை. நம்ம வறுத்து அரைக்கணும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ சும்மா இருக்கிற பொருளை வச்சு அழகாக நம்ம ட்ரையாக ஒரு இது மட்டன் ஈரலையும் வச்சு நம்ம ஒரு இது செய்யலாம், சுக்கா செய்யலாம். இப்போ இதில் நான் மட்டனையும் ஈரலையும் இதில் சேர்த்திடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதிகமாக இல்லை, சும்மா 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மட்டனுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் 3 விசில் உங்கள் குக்கரில் எப்படி விசில் வந்தால் மட்டன் வேணுமோ அந்த பதம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். என் குக்கருக்கு 3 விசில் விட்டால் போதும். பட்டர்ஃப்ளை குக்கர் தான் இது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சிடுறேன். வச்சுட்டு இது விசில் வரட்டும், பார்க்கலாம். மட்டன் இந்த பக்கம் 3 விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணி அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு இந்த ஆயில் காஞ்சதும் நம்ம வெங்காயம் கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்படி சன்னமாக லேசாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி கட்டியாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு இந்த மாதிரி எல்லாம் இது உடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்து வரட்டும், அது வரைக்கும் பார்க்கலாம். வெங்காயம் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்தது இதை நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு நல்லா முறுமுறுப்பு தன்மை வரணும். வெளியே எடுத்து வச்சா அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது நான் தனியாக எடுத்துக்கிறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் தான் கலந்துருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மணமாக இருக்குது வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் மிச்சம் வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகா இருந்தது, அதையும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை கிடைக்கல, அதனால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுக்கலாம். வெங்காயம் வதங்கி வருது. இஞ்சி பூண்டு அதில் போட்டிருக்கிறது எனக்கு போதுமாக இருக்குது. வேணுண்டா இதில் கூட கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேர்த்திக்கலாம். நானும் இப்போ கொஞ்சம் உங்களுக்காக நான் சேர்த்துறேன். இன்னும் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துறேன். இது என்னடா இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேணாம். ஆயில் ஊற்றி அரைச்சேன். நான் கொஞ்சம் ஆயிலும் இது ஊற்றி உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் இந்த மாதிரி இருக்குது. இதை அரைச்சி 1 வாரம் ஆயிடுச்சு. நல்லா கலர் மாறல, நல்லா தான் இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மணம் போயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த மட்டனையும் ஈரலையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மட்டனில் நம்ம உப்பு போட்டிருக்கனால இப்போ உப்பு தேவையில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நம்ம இதுக்கு மிளகாத்தூள் தக்காளி இதெல்லாம் தேவையில்லை.
நம்ம வந்து இந்த இதோட மசாலாவோடய நம்ம சேர்த்து செஞ்சிடலாம். இது மாதிரி இது நல்லா வற்றி வரணும் இந்த தண்ணி. அந்த அளவுக்கு நம்ம வற்றி வர்ற வரைக்கும் நம்ம இது செய்யலாம். அது கூட இப்போ வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு நுணுக்கி வச்சுருக்க இந்த மசாலாவை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை இது நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் இருக்கிற மட்டனில் வேக வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து சிக்கன் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா எந்த மசாலா இருக்குதோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்திக்கலாம். அதிகமாக இல்லை, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இது சேர்த்திட்டு நல்லா இப்போ கலந்து கொடுக்கலாம். இதுக்கு நான் தக்காளியெல்லாம் போடாதனால நான் அம்ச்சூர் பவுட்ரு நான் இதில் சேர்த்திக்கிறேன். அதாவது மாங்காய் பொடி அம்ச்சூர் பவுட்ரு நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அது வந்து சேர்த்தனா நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது பொடி இல்லைன்னா மாங்காய் கிடச்சிச்சின்னா மாங்காய் கூட நீங்கள் சேர்த்திக்கங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துறேன். சேர்த்திட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ மணமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதெல்லாம் நம்ம சேர்த்தியாச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் தீ அதிகப்படுத்திட்டு அந்த கொஞ்சம் வத்தட்டும், கொஞ்சம் வத்தட்டும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இல்லை 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் வெங்காயம் மாத்திரம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் தக்காளி வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஆயில் இருந்தால் போதும். கொஞ்சம் வெங்காயம், மட்டன், சிக்கனோ எது இருக்குதோ அது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சமைச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு ஆதரவு தாங்க. இப்போ நல்லா இது வந்து நல்லா சுண்டி வருது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இந்த காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நம்ம போட்டிருக்கிறது சின்ன சின்ன பச்சை மிளகாய் 2 தான் போட்டிருக்கோம். வேறு எதுவும் நான் காரத்துக்கு சேர்த்தலை. மட்டன் மசாலாவில் கொஞ்சம் தான் காரம் இருக்கும், அதிகமாக இருக்காது. அதனால் வந்து மிளகை 1 3 நான் இடித்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். மிளகை அதை வந்து நம்ம குறுமிளகு இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நானும் சேர்த்துட்டேன். பாருங்கள், எல்லாம் சேர்த்தியாச்சு. அவ்வளோ மணமாக இருக்குது, வீடே மணக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. வந்து இதோட இது அவ்வளோதான். இது நல்லா மட்டனும் வெந்துருச்சு, இது ஈரலும் வெந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது கூட வந்து நான் இந்த வறுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை வந்து இது மேலே நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துனா இது அப்படி நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுட்டு கடைசியில் நம்ம சேர்த்துறோம் பாருங்கள், அது அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இதே நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் தீ சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.